வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சொல்றாரு, எனக்கு 2 கண்ணு இருக்கு, அதுல ஒரு கண்ணு திராவிட கண்ணு, இன்னொரு கண்ணு தமிழ் தேசியத்தினுடைய கண்ணுன்னு சொல்லிட்டு. திராவிடனா என்னன்னு தெரியணும், பிறகு தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியணும், அதற்கு பிறகு அதன் வழியில நீங்க நடக்கிறது நடக்காததெல்லாம் அப்புறம். தமிழ் தேசியம்னா நாங்க சொல்றோம், தமிழர், தமிழ்நாட்டு மக்கள், அவர்களுக்கான உரிமை, அதிகாரம், அவர்களையும் நல்ல வழியில வாழ வைக்கணும், இலவச கல்வி, மருத்துவம், மீனவர் பிரச்சனை, இப்படி தமிழர்களுடைய பிரச்சனையை பத்தி பேசுறது தான் தமிழ் தேசியம். திராவிடங்கிறது, திராவிடம்னு ஒரு இனம் இல்லை, ஒரு மொழி இல்லை, அவர்களுக்கென்று ஒரு மக்கள் இல்லை, பொய்யான தத்துவத்தை கொண்டு பேசுவதுதான் திராவிடம். இப்படி ஒரு பொய் தத்துவம், ஒரு உண்மையான தத்துவம், இது ரெண்டுத்தையும் நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஒரு மனுஷனுக்கு கண்ணன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தா 2 கண்ணுல பார்க்கலாம், இந்த பக்கம் பார்த்தா 2 கண்ணுல பார்க்கலாம். ஆனா விஜய்க்கு மட்டும் ஒரு கண்ணு இந்த பக்கமாகவும் ஒரு கண்ணு இந்த பக்கமாகவும் தெரிஞ்சா அது அதிசயமா தான் இருக்கும். அவருடைய அரசியல் என்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு அதிசயம்தான். அதுபோலதான் அவர் கொண்டு வரக்கூடிய அரசியல் திட்டமும், கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல, தத்துவம் இல்ல, ஆனா நான் தான் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர்னு சொல்றாங்க. எப்படி விட முடியும்? கொள்கை இல்லாத ஒரு தலைவரை எப்படி தமிழ்நாட்டுக்கு விட முடியும்? 2 வருஷமா இருக்கு, கட்சி தொடங்கி 2 வருஷமா இருக்கு, என்னுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியல. ஏன்? ஸ்கிரிப்ட்ல இன்னும் எழுதி கொடுக்கல, கொடுத்தா சொல்லுவாங்க. பிறகு இவருடைய கட்சி கூட்டத்துல இவருடைய கட்சி தொண்டர்களுக்கே சேர் போட முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் நாற்காலியில அமர்ந்து கொண்டு பார்க்கக்கூடிய தொண்டர்கள் அல்ல, அவர்கள் மரத்துக்கு மரம் தாவக்கூடிய தொண்டர்கள். அதுக்கு பேர் தான் தாவேகா. பேர் அவர்களுடைய ரசிகர் பேரே வச்சுட்டு இருக்கிறாங்க, தாவேகா. எங்கேயும் உட்காந்து பார்க்க மாட்டாங்க, தாவி தாவி தான் பார்ப்பாங்களே. பிறகு எனக்கு போட்டியே டிஎம்கே தான், ஒன்னு டிவிக்கு இன்னொன்னு டிஎம்கே. ஆமா, அது உண்மைதான், ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவிகே தான். டிஎம்கே தலைவர் ஸ்டாலின் அவருடைய அப்பா பேரை பார்த்து படிப்பாரு, இவரு அதுக்கெல்லாம் ஒரு படி மேல போய் தாம் பேரையே பார்த்து தான் படிப்பாரு. இப்படி 2 மக்களுக்கும் நடுவுல தான் போட்டியே. இவங்களை முதல்ல இருந்தே படிக்க சொல்லணும், ஆரம்ப பள்ளிக்கூடத்துல போய் முதல்ல சேர்க்கணும் இவங்கள. இவர்களெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தலைவரானா தமிழர்களுடைய நிலைமை என்னன்னு பாருங்க. எந்த பிரச்சனையை பத்தியும் பேச மாட்டாங்க, கவின் பிரச்சனையோ நாட்டுல நடக்கக்கூடிய சாதாரண பிரச்சனையை பத்தி கூட பேச மாட்டாங்க. ஆனா நான் தான் முதலமைச்சர்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு ஒண்ணுனா நான் நிப்பேன்னு சொல்லுவாங்க. ஆமா, மக்களுக்கு ஒரு ஓட்டுனா நிப்பீங்க, அவனே செத்து போயிட்டானா நான் வீட்டுக்கு போறோன்னு போயிடுவீங்க. இதுக்கு பேர் தான் மக்கள் தலைவரா? சொல்லுங்க. இன்னைக்கு கரூர்ல கூட்டம் போட்டு 42 பேருக்கு சாகுறான். எனக்கு திரும்பி பார்க்கல, ஒரு செய்தி கொடுக்க முடியல, தெரியாம நடந்து போச்சுன்னு சொல்லுங்க. தெரியாம நடந்து போச்சு ஒரு விபத்து, நான் மருந்துறேன்னு சொல்லிட்டு சொல்லல. நீங்க பேட்டி கொடுக்க ஒரு மாசம் ஆகுது, அது வரைக்கும் மக்கள் காத்து இருக்கணும். தலைவர் என்ன சொல்லுவான், அந்த தலைவன் சொல்றதையும் கேட்கறான் பாரு. அப்படி ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி தலைவர்கள் நாட்டுக்கு வர வேண்டியதா இருக்குது. பிறகு பெரியாருக்கு அவருக்கு என்ன மரியாதை இருக்கு தெரியுங்களா? அவருக்கு என்ன வசதி இருக்கு தெரியுங்களா? அவர் இருந்ததுக்கு அவர் கொள்கையை பேசிட்டு நீங்க ஏமாத்தலாமா? அவருக்குன்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, அவருக்கு எந்த ஒரு பின்புலமும் கிடையாது, அவருக்குன்னு தமிழ்நாட்டில் ஒரு மதிப்புன்னு கிடையாது. எப்படி சொல்றீங்கன்னா, ஈரோட்டு இடைத்தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது. அந்த தேர்தலில் பெரியார் மண், இது பெரியார் மண் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் செய்யப்படுது. அதை எதிர்த்து பேசின ஒரே தலைவர் எங்கள் தலைவர் சீமான் மட்டும்தான். இது பெரியார் மண் அல்ல, இது தமிழர் மண்,
பெரியார் எங்களுக்கு ஒரு மண் என்று பேசக்கூடிய துணிச்சலும் தைரியமும் கொண்ட ஒரே தலைவர் எங்கள் தலைவர் சீமான் மட்டும்தான். அந்த தேர்தலில் திராவிட கழகமும் போட்டியிட்டு இருக்குது. அவர்கள் வாங்கக்கூடிய வாக்கு என்னன்னு தெரியுங்களா? 222 வாக்கு தான். அவர்தான், அதுதான் திராவிடத்தினுடைய மதிப்பு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே. பிறகு இளம் பெரியார் உதயநிதி என்று பட்டம் கொடுக்கிறாங்க. உதயநிதி என்ன செஞ்சிட்டாருன்னு இளம் பெரியார்னு பட்டம் கொடுத்தாங்கன்னு தெரியல. அதை ஏன்னு கேட்க இந்த திராவிட கழகத்துக்கு துப்பு இல்ல, கேட்க மாட்டான். ஏன்னா 2 பேரும் கூட்டாளி கலவாணிங்க தான், அதனால கேட்க மாட்டான். இன்றைய உதயநிதி தான் அன்றைய பெரியார் என்று சொன்னால் இன்றைய உதயநிதியும் ஏற்க முடியாது, அன்றைய பெரியாரையும் ஏற்க முடியாது. தமிழர்களுக்கு தமிழன் தான் தந்தையா இருக்க முடியும். தமிழர் அல்லாதவர் தமிழ்நாட்டுக்கோ தமிழர்களுக்கோ தந்தையா இருக்க முடியாது. பெரியாரிஸ்டுகள் எல்லாம் அடிமை சங்கிலியை அறுத்தெறின்னு சொன்னாங்க. அறுத்தெறியறதா இருந்தா அந்த தலைவனா இருக்கட்டும், அந்த தலைவனுடைய மனைவிமார்களா இருக்கட்டும், ஏன் சாமானிய மனிதர்களுடைய தாலியை அறுக்க வேண்டும்? ஏன்னா இழிச்சுவாய் அவன் தாலியை தான் இருப்பான். நீங்க உண்மையிலே திராவிட கழகத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொன்னால் திராவிட தொண்டர்களும் திராவிட தலைவர்களும் பொது மேடையிலே நிறுத்தி வைத்துக் கொண்டு உன்னுடைய பிள்ளைக்கும் உன்னுடைய மருமகளுக்கும் உன்னுடைய பொண்டாட்டிக்கும் அந்த தாலியை அறுத்தெறி, அப்ப நாங்க ஏத்துக்கிறோம். ஏமாளி தமிழர்களினுடைய தாலியை அறுக்காது அப்படிங்கிறதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இனியாவது இதெல்லாம் நிறுத்திக்கணும். பிறகு பிரிட்டிஷ்காரர்களுடைய காலகட்டத்திலே பிரிட்டிஷ்காரர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள். இங்கே வியாபாரம் செய்யலாம் என்று முடிவெடுக்கிறார்கள். அதற்கு பிறகாக இங்கே ஆட்சி செய்யலாம் என்று முடிவெடுக்கிறார்கள். பிறகு இங்கே இருக்கும் வளங்களை எல்லாம் கொள்ளையடித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். பிறகு கொள்ளையடிப்பதற்கு ஒரு தண்டவாளத்தை போடுகிறார்கள். தண்டவாளத்தை போட்டு எல்லாம் கொள்ளையடித்து முடிந்து விட்டது. கொள்ளையடிச்சவன் அந்த தண்டவாளத்தை எடுத்து போயிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. அந்த தண்டவாளத்துல தமிழ்நாட்டுக்கு ஒரு திருடன் ஏறி வந்துட்டான். அந்த திருடனுக்கு போறதவன் இந்த நாட்டை ஆள்றதுனால தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பிரச்சனை. மண் கொள்ள, மணல் கொள்ள, கனிம வள கொள்ள, இப்படின்னு எல்லா கொள்ளையும் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி கொள்ளையடிக்க மட்டுமே தெரிஞ்சவங்களுக்கு நல்லது பண்ண தெரியல. பிறகு இவர்களுடைய பண்டவாளம் இன்னைக்கு தண்டவாளத்தில் ஏறுற அளவுக்கு இருக்கு. அதனால எமது பாவலேறு சொன்னதற்கு ஏற்ப பொய் சாகத்தான் சாகும், புறட்டழியத்தான் அழியும், மெய் பூத்து காய்த்து குலை தள்ளும், அது மேன்மேலும் கனிந்து பகை வெல்லும் என்று சொன்னார். இந்த திராவிடர்கள் சொல்லக்கூடிய பொய் என்பது சாக தொடங்கி இருக்கிறது. இந்த திராவிடர்கள் சொல்லக்கூடிய பொருட்டு என்பது அழிய தொடங்கி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி என்பது பூக்க தொடங்கி இருக்கிறது, அது காய்க்க தொடங்கி இருக்கிறது. அது மேன்மேலும் கனிந்து திராவிட பகையை வென்றே தீரும். யார் தமிழினத்துக்கு தலைவர் என்று இப்போதெல்லாம் சர்ச்சை ஏற்படுகிறது. யார் தலைவர் என்று தமிழினத்திற்கு இப்போது சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. யார் தலைவர்? நடுங்கி சாகும் பல லட்சக்கணக்கான ஆடுகளை வைத்து அரசியல் செய்வதை விட 50,000 புலிகளை வைத்து புரட்சி செய்தவன் எங்கள் தலைவர். அதனால் அவன் தமிழினத்தின் தலைவர். ஒரு போர்க்களத்திலே ஆடுகளாக அடங்குவதை விட புலியாக புறப்படு என்று தமிழ் மண்ணிலே தமிழர்களுக்கு உணர்ச்சி ஊட்டியவன். அதனால் அவன் தமிழினத்தின் தலைவன். ஒரு போர்க்களத்திலே வெற்றியை தீர்மானிப்பது என்பது ஆட்பலமோ ஆயுத பலமோ அல்ல, அது தீராத நெஞ்சுறுதி கொண்ட லட்சியமும் மாறாத வெற்றி வேங்கைகளும் தான் என்று சொன்னார். அதனால் அவர் தமிழினத்தின் தலைவர். முப்படை கட்டி பழந்தமிழர் வீரம் இன்னும் பட்டு போகவில்லை, தமிழர் பரம்பரைக்கு அடிபணிய வேண்டிய தேவையும் இல்லை என்று சொன்னார். அதனால் அவர் தமிழினத்தின் தலைவர்.
விடுதலை பெறுவது எங்கள் இலக்கு, அந்த விடுதலைக்காக போராடுவது ஒவ்வொரு தமிழ் மகனின் பொறுப்பு என்று சொன்னார். அதனால் அவர் தமிழினத்தின் தலைவர். தமிழ் ஈழம் என்பது தமிழர்களினுடைய நெஞ்சில் அணையாத நெருப்பு. தமிழ் ஈழம் தமிழர்களினுடைய இருப்பு. தமிழ் ஈழத்திற்காக தலைவர் உயிர் நீத்திருக்கலாம். அந்த மரண நிகழ்வு என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. அது ஒரு சரித்திர நிகழ்வு. அது ஒரு வரலாற்று பதிவு. ஒரு மாவீரன் சாகலாம், ஆனால் அவன் கொண்ட லட்சியம் சாவதில்லை. அது ஒருபோதும் ஓய்வதும் இல்லை. அந்த லட்சியத்தை நாம் அடைகாக்க வேண்டும். அதை பெரிதும் பெரிதாக்க வேண்டும். அப்போது அந்த லட்சியம் வெற்றி பெறும், நிச்சயம் வெற்றி பெறும். தலைவர் உயிரோடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் லட்சியம் நம்மிடம் இருக்கும் வரை அவர் இறக்கவில்லை. அவர் நம்மிடமிருந்தே மீண்டும் வருவார், மீட்டு தருவார். நேற்று, இன்று, நாளை என்றும் தமிழினத்திற்கு ஒரே தலைவன் தான். அவர் எங்கள் தலைவன் மேதகுவே பிரபாகரன் தான். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். தலைவர் பிரபாகரன் வாழ்க, தமிழ்தாய் வாழ்க. அடுத்ததாக